இட்ஸ் அ சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ என்னென்னா, நமக்கு காரில் ஏதாவது பேபிஸ் லாக் ஆகிட்டாங்கன்னா அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் பேபி வந்து உள்ளே லாக் ஆகிட்டாங்க. காரில் லாக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுலேயே லாக் இருக்குது. உள்ளே கீ கூட லாக்கில் தான் இருக்குது. இப்போது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்லாம் செக் பண்ணிக்கலாம். வேணாம், லாக் ஆகிருக்கு. இங்கேயும் லாக் ஆகிருக்கு. இப்போ எப்படி நம்ம இந்த பேபியை ரெஸ்கியூ பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இதில் இருக்கிற பீடிங் இருக்குல்ல, இந்த விண்டோ கிட்டே ஒரு பீடிங் இருக்கும். அந்த பீடிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது உங்களுக்கு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம கார் அன்லாக் பண்ண போகிறோம் வித்தவுட் கீ. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கேலை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கிளாஸ் ஒட்டி தான் அந்த ஸ்டீல் ஸ்கேல் வந்து உள்ளே போகும். அப்போ வந்து கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீக்கு நேராக அந்த ஸ்கேலை உள்ளே விட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேபியை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இப்போ இதோட வண்டியா ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுங்களுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த கீ வந்து தான் லாக் ஆகும். நீங்கள் எப்போது கார் லாக் பண்ணாலும் நம்ம வந்து இப்போது இந்த ஸ்கேலை உள்ள விட்டு ப்ரெஸ்ஸும்போது இந்த லாக் தான் ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீக்கு நேரம் நம்ம இந்த ஸ்டீல் ஸ்கேலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீக்கு நேராக நம்ம இந்த ஸ்டீல் ஸ்கேலை வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இப்போ அதை ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஓப்பன் ஆகும். இங்கே எந்த ஒரு கீயும் நாங்கள் போட கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ லாக் ஆயிடுச்சு.